இப்போ நம்ம வந்து 4 டைப் ஆஃப் தோசை ஊற்ற போகிறோம். ஆனியன் தோசை போட்டுடலாம். கேரட் தோசை அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவும் மேலே. அடுத்த தோசை கீ ரோஸ்ட். நம்ம வந்து 5 வகையான தோசை ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம வந்து 4 டைப் ஆஃப் தோசை ஊற்ற போகிறோம். எப்படி? ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்ய போகிறோன்னா வெங்காய தோசை போட்டுக்கலாமா? ஆனியன் தோசை. ஆனியனும் பச்சை மிளகாயும், இது பச்சை மிளகான்றேன், கொத்தமல்லியில் போட்டுக்கிற தோசை. இன்னும் கொஞ்சம் போடவா? ஆமாம்ல, ஃபுல்லாக கொஞ்சம் நிறச்சி போட்டால் தான் நல்லாயிருக்கும்ண்ணா. கரெக்ட். போதுமா? இப்போ முதல் தோசை செஞ்சு போச்சு. சரி சரி, எப்பயும் முதல் தோசைனா கணக்கில் சேர்க்கக்கூடாது. தோசை சாப்பிட்றியா? சரி, இப்போ முதல் தோசை எடுத்துருவோமா? ஆமாங்க. இப்போ உனக்கு பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோசை வேணும்? என்ன தோசை வேணும்? கேரட் தோசை வேணுமா? சரி சரி, போட்டுடலாம் கேரட் தோசை. கேரட்டை பார்க்கவும் ஆசை வந்துடுச்சோ? கேரட் தோசை. போதுமாடா? கேரட்னு கொஞ்சம் போடலாம். தோசை ரெடி. கேரட் தோசை ரெடி. அடுப்பை குறைச்சி வச்சுட்டு எடுக்க வேண்டியதான் கேரட் தோசையை. ஒரு நாள் நம்ம இந்த ஹோட்டல்ல கேரட் சட்னி சாப்பிட்டோம்னாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சூப்பராக இருந்துச்சு. ஒரு நாள் நான் வீட்டில் செஞ்சேன். அடுத்த தோசையா? அடுத்த தோசை வந்து பொடி தோசை போடுவாங்க. முட்டை தோசையா? ஏன் மனசு மாறிடுச்சு? ஏன்னா முட்டை தோசை சூடா சாப்பிடணும், அதானே? அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவும் மேல. போதுமா? நீங்க போடவா பொடி? போதும்லங்க, ஒரு உரப்பா இருக்கு. சரி, இப்போ நமக்கு வந்து பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு. சரியா? பார்த்துக்கோங்க. அடுத்த தோசை முட்டை தோசை எப்படி போடணும்னு சொன்னீங்க? கொஞ்சம் அரைக்கரண்டி மாவு எடுக்கணுமா? 3/4 கரண்டி மாவு. அப்படியே மெல்லிசா தேய்க்கணும்ண்ணே. மெல்லிசா தேய்ச்சாச்சு. அதுக்கப்புறம் முட்டையை உடைச்சு ஊற்றணும். அப்புறம் இப்படி இப்படி பண்ணணும்ல, இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும்ல. அதனால நல்ல வேக்காடு நல்லா கொடுக்கணும். வந்து முட்டை தோசை சூப்பரா வெந்திருக்கு. எடுத்துடலாமா முட்டை தோசைய? பார்க்கணுமா? ஓகே. அடுத்து என்ன தோசைன்னு ஆவலா இருக்கு. அடுத்தது நீங்கள் கேட்ட கீ ரோஸ்ட். கீ ரோஸ்ட் தானே கேட்டீங்க? நெய் ஊத்தவா? சரி சரி
சரி, நெய் முதல்ல ஊற்றி வச்சு இழுக்க முடியாதுங்க. சரி ஊற்றுங்க. இழுக்க முடியாதுங்க, மாவு இழுத்துக்கிறோம் அப்புறம். சரி கொஞ்சமான ஊற்றுவோம். அடுத்த தோசை கீ ரோஸ்ட். அரை கரண்டி இல்லை, அரைக்கரண்டி மாவு. கரண்டியே வராது. இதில் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்குங்க. ஏன்னா நீங்கள் வேணா தோசை ஊற்றுறீங்களா? அரைக்கரண்டிலாம் எப்படி ஊற்றி காமிங்க எனக்கு. வெந்நி வைக்க மட்டும் தான் தெரியும். அப்புறம் வேற என்ன தெரியும்? நெய் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் அப்படியே ஊற்றணுமா? இன்னும் கொஞ்சம் நேரம் ஊற்ற முடியாது, அவ்வளோதான். ஆனால் அந்த தோசையெல்லாம் நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டா எவ்வளோ காசு ஆகும்? நம்ம வீட்டிலேயே சூப்பராக செஞ்சு சாப்பிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். முருங்கைக்காய் போட்டு ஒரு சாம்பார் காலையில் வச்சுருந்தேன். தேங்காய் சட்னி. இப்போ நம்ம வந்து 5 வகையான தோசை ஊற்றிருக்கோம். என்னென்ன தோசைன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை தோசை, பொடி தோசை, அதுக்கப்புறம் கீ ரோஸ்ட்டு, அப்புறம் ஆனியன் தோசை, அப்புறம் கேரட் தோசை. 5 வகையான தோசை சூப்பராக செஞ்சாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். அப்புறம் நம்ம பூ போல் சமையல் சேனலை வந்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.